ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்யாஸ் ஃபுட் புக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கர்நாடகா ஸ்டைல் பிசிபெல்லேபாத் பவுடர். இந்த பிசிபெல்லேபாத் பவுடரை வச்சு நம்ம வாங்கி பாத்தும் பண்ணலாம். இது பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இங்கே நான் ஒரு 5 பேடிகை சில்லி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து காரம் எதுவும் இருக்காது, நல்ல ஒரு கலர் கொடுக்கும். இது கிடைக்கலனா இதுக்கு பதிலாக நீங்கள் காஷ்மீரி சில்லி ஒரு 5லேருந்து 6 வரைக்கும் எடுத்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, ட்ரை கோகோனட் ஒரு ஹாஃப் கோகோனட்டில் பாதியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே கொஞ்சம் வாசனைக்காக கருவேப்பிலை 2 கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், உளுந்து 4 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், மல்லி 4 டேபிள் ஸ்பூன், ஒரு 3 இன்ச்சுக்கு பட்டை, 2 கிராம்பு, 4 மராத்தி மொக்கு. இதெல்லாம் தான் நமக்கு தேவை. இது எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா ஃப்ளேமை கொஞ்சம் லோ பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கணும். உளுந்து சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணும். இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணும். மல்லியை சேர்த்துக்கலாம். இது நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம வச்சுருக்கிற ஜீரகம் மிளகு ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துடலாம். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரணும், நல்லா வெடித்து வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதெல்லாமே கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா கருகாமல் கொஞ்சம் நல்லா வாசனையாக வரும். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் சீக்கிரமாகவே ரோஸ்ட் ஆகி வரும், அதனால் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டை, மராத்தி மொக்கு, கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் சேர்த்துட்டு நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ லாஸ்ட்டாக நம்ம வச்சுருந்த பேடிகை சில்லியை சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து காஷ்மீரி சில்லி வேணுனாலும் சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப கருப்பாகாமல் வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம ட்ரை கோகோனட்டை கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். இப்போ ட்ரை கோகோனட் பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட்டாக இருக்குது. இது கொஞ்சம் நல்லா செவந்து வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா செவக்க வந்ததுக்கப்புறமா நம்ம அதையும் ஒரு பவுலில் சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா தனித்தனியாக நல்லா ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரை கோகோனட்டு, கருவேப்பிலை, அப்புறமா உப்பு, கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா நம்ம பிளேட்டில் வச்சுருக்கிற மிச்ச இன்க்ரீடியன்ட்ஸ் நல்லா ஆற வச்சுட்டு அதோடு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸ் பவுடராக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இதை நீங்கள் யூஸ் பண்ணி பிசிபெல்லாபாத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து இதை வச்சு நீங்கள் வாங்கி பாத்தும் பண்ணிக்கலாம். இது நல்லா பிளேட்டில் கொட்டினது ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேர்த்து ஸ்டோர் பண்ணி ஒரு 2 மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்.